மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய திரு பவன்குமார் கரியப்பன் அவர் IAS அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கல்வி தரும் செல்வம் அழியாத செல்வம், கலை தரும் புகழ் குன்றாத புகழ், இரண்டும் சேர்ந்து உயர்த்தும் நமக்கு, இவையே உலகில் அகத்தின் விளக்கு என்று புகழப்படும் தமிழையும் கலையையும் ஒருங்கே இணைத்து வளர்க்க பாடுபடும் நமது பள்ளி கல்வித்துறையின் அமைச்சு பணியினை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் எங்கள் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களை இவ்விழாவிற்கு வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மாணவர் வாழ்வில் மின்சுடர் பாய்ச்சி நாளைய நம்பிக்கையை நெஞ்சில் விதைக்கும் உங்கள் வருகை எங்கள் விழாவை பொற்கதிராய் பொலிவூட்டட்டும். உற்றுழு உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்பதை நன்குணர்ந்தும், ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே என்ற பாடலின் வழி நடக்கும் நம் பேரன்பிற்குரிய ஆசான் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களை மிகுந்த மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் பேருரையாற்ற அழைக்கின்றோம். பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்ய தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கிறோம். நமது கல்வி அமைச்சர் ஐயா அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை தெரிவித்து, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமல் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட்டால் அதற்கு இந்த வானமும் பூமியும் கூட ஈடாக மாட்டா என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தில் பள்ளிகளில் பல் சுகாதார விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் நிறைவு விழாவில் அனைவரும் இங்கே வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் உயர் திரு பாலமுரளி சார் அவர்களே, தலைமையுரையாற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு பவன்குமார் கிரியப்பன் அவர் IAS சார் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற சூலூர் பேரூராட்சியினுடைய தலைவர் திருமதி தேவி மன்னவன் அவர்களே, செயல் திட்ட அறிக்கையை சார்ந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் மருத்துவர் விஜய் அவர்களே, குறிப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக முக்கிய தூண்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் ஐயா RBS குரூப்பினுடைய சேர்மன் KB குப்புசாமி அவர்களே, பெரியவர் ஐயா ப்ரொபல் இண்டஸ்ட்ரீஸினுடைய சேர்மன் திரு AB வரதராஜன் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற திருமதி வித்யா செந்தில்குமார், திரு பால் கௌசிக் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, என்னோட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கிஸ்கால் ராஜா அவர்களே, சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கம். அது என்னன்னு தெரியல, சமீபத்தில் ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சூலூர் என்னை விடாதுன்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் இதே சூலூரில் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நம்முடைய ஐயா நடிகரும் ஓவியருமான சிவகுமார் அவர்கள், அவருடைய மகன் நடிகர் கார்த்திக் அவர்கள் என்று அவர்களோடு ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டேன். இப்பொழுது அதே சூலூரில் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வை நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, சூலூர் என்ன சுற்றி வருதா
அல்லது சூளுரை சுற்றி சுற்றி நான் வருகிறேனா என்று சொல்வதை காட்டிலும் சூழல் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும் பள்ளி மாணவர்களையும் சுற்றி சுற்றி வரக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று தான் நான் பெருமையோடு நான் கருதுவேன். ஆக அந்த விதத்தில் இந்த NSNOPயின் மூலமாக இது போன்ற முகாம்கள் நடைபெறும் பொழுது என்னுடைய எண்ணம் என்பது பள்ளிகள் மட்டும் புன்னகையோடு இருந்தால் பத்தாது, படிக்கக்கூடிய மாணவர்களும் புன்னகையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்றே நான் கருதுகின்றேன். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளியின் மூலமாக இந்த CSR ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கட்டிடங்களை நாங்கள் சரி செய்வதாக இருந்தாலும் அல்லது புதிய கட்டிடங்களை கட்டி தருவதாக இருந்தாலும் இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, பள்ளி கட்டிடங்களை மட்டும் சீர்படுத்தினால் பத்தாது, பள்ளி மாணவருடைய பற்களையும் நாம் சீர்படுத்திட வேண்டும் என்கிற எண்ணத்தில் 2 பெரிய மனிதர்கள் நீங்கள் பேசும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, இதுவரைக்கும் 80 பள்ளிக்கூடத்தில் 15,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு பயனடைகின்ற வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவ கேம்ப் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம் அனைவரின் சார்பாக அவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற திட்டம் 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டது. இந்த CSR ஆக்டிவிட்டி மூலமாக தொடங்கப்படுகின்ற திட்டத்தில் முதல்ல நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல, அந்த திட்டத்துக்கு முதல்ல என்னுடைய பணம் 5 லட்சம் ரூபாய் நான் தருகிறேன் என்று தன்னுடைய சொந்த நிதியை கொடுத்து ஆரம்பித்து வைத்தவர் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கி இதுவரைக்கும் அந்த CSR ஆக்டிவிட்டி மூலமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் அந்த கான்ட்ரிபியூஷனுடைய தொகை நிலவரம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் 800 கோடி ரூபாய் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அது சார்ந்து நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நான் பணம் தரேன் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு, இந்த ஸ்கூலில் இதை நீங்கள் செய்யுங்க என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கும்போது அந்த பிஃபோர் ஆஃப்டருக்கான அந்த பிக்சரோட நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இந்த கட்டடத்தை நாங்கள் இப்படி மாற்றியிருக்கோம், அது உங்களுடைய பங்கு இவ்வளோ இருந்தது என்று அவங்களுக்கு நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இதெல்லாம் நாங்கள் செய்யும்பொழுது தான் இன்னும் ஒரு நம்பிக்கை வருது. பரவாயில்லப்பா, இந்த சிஸ்டத்தில் நம்ம பணம் கொடுத்தோம் என்று சொன்னால் வேறு எதுக்கும் அவங்க டைவெர்ட் பண்ணாமல் அது எதுக்காக வழங்கப்பட்டதோ அதற்கென்றே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற அந்த எண்ணத்தை அவர்களும் நம்ம வழங்குகிறோம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டிருக்கிற நிறுவனங்கள் இன்றைக்கி தங்களுடைய பங்கீடை சேர்ந்திருக்கின்றது. அந்த 400 நிறுவனங்களை இன்றைக்கி 2 நிறுவனங்களாக இங்கே வருகை தருகிற ஐயாக்கள் இவங்களுடைய நிறுவனமும் இன்றைக்கி இணைந்திருக்கிறது என்று தான் நான் பெருமையோடு பார்ப்பேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். முகத்தின் அழகு எப்படி தெரியும் என்றால் நம்முடைய புன்னகையின் மூலமாகத்தான் தெரியும். அந்த புன்னகைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய பற்கள் தான். ஸோ அந்த பற்கள் என்று வரும்போது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் நம்ம அறியாமல் எதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம்னா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா நம்ம நம்மளால் நிறுத்த முடியாது. கொஞ்சம் தான் சாப்பிட்லாமே, சாக்லேட்டை பார்த்தா நம்மளால் நிறுத்த முடியாது. நமக்கே எப்படின்னா அப்போ குழந்தைங்களோட எப்படி. ஆக அந்த குழந்தைங்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்ட விதம், அவர்களுக்கான தேவையான ஒரு அறிவுரைகளை சொல்வதாக இருந்தாலும் சரி, அது சார்ந்த ஒரு சிகிச்சையை தருவதாக இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப அழகாக இன்றைக்கி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நாம் சொல்லலாம் எப்போ சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்குன்னு சொல்கிறது, 2 வேளை நாம் பல் துலக்க வேண்டும் என்று சொல்வதாக இருந்தாலும், ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறோம்னா நாம் சொல்கிறதை காட்டிலும் அதற்கென்று படித்து வந்த நம்முடைய மருத்துவர்கள் அது சார்ந்த அந்த விழிப்புணர்வை சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு அது புரியும். ஏன்னா வாயில் இன்றைக்கி நீ சரியாக நீங்கள் பல் விளக்க வேண்டியதுன்னா அது இருக்கின்ற பாக்டீரியா உடல் முழுவதும் பருவது மட்டுமல்ல, சில நேரத்தில் மூளையும் அது பாதிக்கும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அது சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அச்ச உணர்வு, ஐயோ நம்ம சரியாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு இருக்கின்ற அனைத்து பள்ளிக்கூடங்களும் இது போன்ற பற்கள் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை, பற்கள் சார்ந்திருக்கின்ற அந்த மருத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக எல்லா பள்ளிக்கூடக்கும் அன்றைக்கி அவர் கொண்டு சென்றார். இன்றைக்கி அவருடைய வழியில் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் புன்னகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக 2023 மார்ச் மாதம் நாங்கள் ஆரம்பித்து வச்சோம். சென்னையில் நாங்கள் ஆரம்பித்து வச்சோம். ஒரு சர்க்குலர் போட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்கூலுக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லும்பொழுது அந்த புன்னகையின் திட்டத்தின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதை நாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராம பகுதிக்கும் சென்று அங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கு என்னென்னலாம் ஹெல்த்து சார்ந்த என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், ஹெல்த்து சார்ந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட சிகிச்சையை அளிக்கலாம் என்பதுதான் ரொம்ப அழகாக தெளிவாக இன்றைக்கி நாம் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, நலம் காக்கும் ஸ்டாலின் மூலமாக வெறும் அந்த பிள்ளைகளுக்கு அல்லது அந்த ஊர் மக்களுக்கு வெறும் புன்னகை மட்டும்தான் அவர் தருகிறார் என்று சொன்னால்
பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற தமிழ் இனத்தை சார்ந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் புன்னகையை தரக்கூடிய அளவிற்கான திட்டங்களை இன்றைக்கி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கி மற்ற மாநிலம் நம்மளை பாராட்டுகின்ற அளவுக்கு நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ கூட வெளிநாட்டில் இன்றைக்கி காலம்பரம் தான் வந்தபோது அவங்களை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றோடதோடு தான் நேரடியாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். அப்படிங்கிறது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை நான் பார்க்கின்றேன். சரி, அவருடைய வாழ்த்துக்கள் அப்படி வரும்பொழுது இத்தனை நாட்கள் ஜெர்மன் அண்ட் லண்டன்லாம் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கான அந்த முதலீடுகளை பெற்றது மட்டுமல்ல, அதன் மூலமாக ஏறத்தாழ 17,000 இளைய சமுதாயத்திற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் என்று சொன்னால், அது இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாளைக்கு இப்போ அவங்க பள்ளி படிப்பை முடித்து விட்டு அவங்க கல்லூரிக்கு போகும்போது இப்போ நம்ம MOU போட்டிருக்க அந்த 33 கம்பெனிஸ் இங்கே வந்து அதை ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த கம்பெனியில் போய் சேர்க்கின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடலை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த ஒரு நல்ல நாளில் இது போன்ற 2 நல்ல உள்ளங்கள் அவர்கள் செய்திருக்கின்ற அந்த தொண்டுக்கு, அதுவும் சமுதாய தொண்டிற்கு என்னுடைய நன்றிகள். அதுவும் எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கான படிப்பை படித்து வந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய செவிலியர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பு படித்தது என்று சொன்னாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய கிளினிக் வைக்கலாம், நீங்கள் பல்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒருத்தர் விசிட்டிங் டாக்டர்ஸாக கூட போகலாம், மாதம் கை நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாத திருப்தி எப்போ தெரியுமா வரும்? இந்த மாதிரியான ஒரு CSR ஆக்டிவிட்டியில் ஒரு சமுதாய ஒரு தொண்டை, அதுவும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு செய்யும்போது தான் நீங்கள் படித்த படிப்புகள் ஒரு நல்ல அர்த்தமாக அது அமையும் என்கிற விதத்தில் வருகை தந்திருக்கிற நம்முடைய மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து இது போன்ற நல்ல நிகழ்வை இங்கே வருகை தந்திருக்கிற நீங்கள் நடத்திட வேண்டும். எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்னென்ன உதவிகளும் செய்ய முடியுமோ அதையும், துறையின் ரீதியாக என்னென்ன சேவைகளும் எங்களால் செய்ய முடியுமோ அதையும் நாங்கள் செய்வோம். இதே பகுதியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தளபதி முருகேசன் அவர்களும் வந்திருக்கிறார். அவருடன் நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தலைவர்களுடைய பிறந்தநாளாக இருந்தாலும், முத்தமிழர் கலைஞருடைய நினைவு நாளாக இருந்தாலும், நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது ஒரு முதியோர் இல்லத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, ஆதரவற்றோர் இல்லத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, மதிய உணவு வழங்குவதாக, இதெல்லாம் நம்ம செய்கின்ற அதே வேளையில் இனி வரும் காலத்தில் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக நீங்களும் அந்தந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ள இது போன்ற ஒரு நிறைய மருத்துவ கேம்ப்ஸ் நீங்கள் நடத்திட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகளோடு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனை விட மாசற கற்றோனே சிறப்புடையவன் என்பதை மேடைக்கு மேடை நிரூபித்து காட்டும் எங்கள் குரு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் பேருரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக முகாமில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் முகாம் நடைபெற தூண்களாய் விளங்கிய நல் உள்ளங்களுக்கும் பெருமைப்படுத்த மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரை தொழில்நுட்ப நவீனமயமும் தரமும் கொண்ட ஒரு முன்னோடி நிறுவனமாக உருவாக்கிய ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு AV வரதராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கல்வி, மனிதநேயம், சமூக பணிகள் இவற்றை சிறப்பாக இணைத்து வாழ்ந்து காட்டும் முன்னோடி நம் RVS கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் KV குப்புசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி வித்யா செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர், முதல்வராகவும் சிறந்த பல் இம்ப்ளான்டாலஜிஸ்டாகவும் திகழ்கின்ற டாக்டர் விஜய் BK அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சேஞ்ச் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு பால் கௌஷிக் ஜே அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி திரு ராஜகோபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த முகாம் சிறப்பாக நடைபெற உதவியாக இருந்த திரு விக்னேஷ் அவர்களையும் திரு முனிஷ் அவர்களையும் அழைக்கின்றோம். இம்முகாமிற்கு ஒருங்கிணைத்த திரு குணா அவர்களையும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இம்முகாமை சிறப்பாக வழிநடத்திய குழந்தைகள் பல் மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் நாகேந்திரன் மற்றும் உடன் பணியாற்றும் துறை பேராசிரியர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். சுகாதாரத்துறை தலைவர் டாக்டர் உமேஷ் மற்றும் உடன் பணியாற்றும் துறை பேராசிரியர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக முதுநிலை கல்வி பயிலும் குழந்தைகள் பல் மருத்துவ மாணவர்கள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக முகாமில் பங்கேற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பரிசு வழங்க நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். முதலாவதாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி SLV நகர், அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சூலூர் வடக்கு, அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சூலூர் தெற்கு, அடுத்ததாக பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் காங்கேயம்பாளையம், அடுத்ததாக அரசு மேல்நிலைப்பள்ளி காங்கேயம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆதிநாராயணபுரம், அரசு உயர்நிலைப்பள்ளி காடாம்பாடி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செங்கத்துறை, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காடாம்பாடி, ஊராட்சி அரசு உயர்நிலைப்பள்ளி களங்கள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி களங்கள், அரசு உயர்நிலைப்பள்ளி ராசிபாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராசிபாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முத்துக்கவுண்டன்புதூர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருகூர் வடக்கு, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருகூர் தெற்கு,
அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சூலூர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காமாட்சிபுரம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காசிக்கவுண்டன்புதூர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கண்ணம்பாளையம், அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணம்பாளையம், அரசு மேல்நிலைப்பள்ளி இருகூர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரசூர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குறும்பபாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செல்லப்பம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சின்னியம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நீலாம்பூர், அரசு மேல்நிலைப்பள்ளி அரசூர், அரசு மேல்நிலைப்பள்ளி வாகராயம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாகராயம்பாளையம், அரசு மேல்நிலைப்பள்ளி சின்னியம்பாளையம், SKN அரசு மேல்நிலைப்பள்ளி பீடம்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பீடம்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி பட்டணம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பட்டணம்புதூர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பட்டணம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வடுகன்காளிபாளையம், அரசு உயர்நிலைப்பள்ளி செம்மாண்டம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செம்மாண்டம்பாளையம் புதூர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செம்மாண்டம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரவழி மாதப்பூர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தொட்டிப்பாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஊஞ்சப்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செங்கோட கவுண்டன்புதூர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆத்துப்பாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எலச்சிபாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேடபாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோதபாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கே ராயர்பாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சுப்பராயன்புதூர். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குறுக்கப்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செகுடந்தாளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வெங்கடாபுரம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கனியூர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கரியாம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நடுப்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முதலிபாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நாகமநாயக்கம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செல்வராஜபுரம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அத்தப்பகவுண்டன்புதூர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காடுபெட்டிப்பாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கிட்டாம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஜி வடுகபாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எம் கணபதிபாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எம் பாப்பம்பட்டி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செலம்பராயம்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பதுவம்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எம் ராயர்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளையபாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தண்ணீர் பந்தல், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வினோபா நகர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சோளக்காட்டுப்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளப்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குமாரபாளையம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நல்லகவுண்டன்பாளையம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சென்னப்பச்செட்டிப்புதூர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குளத்துப்பாளையம், அரசு உயர்நிலைப்பள்ளி நீலாம்பூர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஊத்துப்பாளையம், அரசு உயர்நிலைப்பள்ளி செல்லப்பம்பாளையம், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சூலூர்.
சுகாதார விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் நிறைவு விழாவில் என்னுடைய உளமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியுரையாற்ற வந்திருக்கிறேன். எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கூடம் வேண்டுமடா, பண்புடைய தமிழரசு வேண்டுமடா, பள்ளிக்கூடம் வழியாகவே நல்ல சமுதாயம் உருவாகும் என பாரதியார் எடுத்துரைத்தார். அதை நிஜமாக்கும் விதமாக நம் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. ஓடினால் ஓடினால் ஓடிக்கொண்டே போக வேண்டும், நின்றால் நின்றாலே நின்று போய்விடும், கற்றலில் நாம் நின்றுவிட்டால் வளர்ச்சி நின்றுவிடும். தொடர்ந்து ஓடினால்தான் மாணவர்கள் கல்வி தடைபடாமல் இடைவிடாமல் முன்னேற வேண்டும் என்பதே எம் கலைஞர் தந்தை கருணாநிதி ஐயா அவர்களின் வாக்கே. கல்வியே எங்கள் சீர்கிணங்க பல்வேறு அயல் நாடுகளுக்கு சென்று அந்த அயல் நாடுகளிலிருந்து புதிய கல்விக் கொள்கைகளை எம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு நம் தமிழ்நாடு என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். நானிலம் போற்றும் நல்லோர்க்கு நன்றி சொல்வது நம் கடமை என்பதற்கிணங்க மதிப்பிற்குரிய KV குப்புசாமி ஐயா சேர்மன் RVS குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் நம் பள்ளி சார்பில் அவர்கள் இங்கு வருகை தந்தமைக்கு நமது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளி கல்விக்கு எல்லா விதத்திலும் உதவி கொண்டிருக்கும் AV வரதராஜன் சேர்மன் ப்ரோப்பல் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களையும் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வித்யா செந்தில்குமார் டைரக்டர் ப்ரோப்பல் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை வழங்கி எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் கோயமுத்தூர் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கோயமுத்தூர் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் செயல் திட்ட அறிக்கை வாசித்த டாக்டர் விஜய் முதல்வர் RVS பல் மருத்துவம் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் சங்க மாநில தலைவர் V முத்துக்குமார் அவர்களுக்கும் தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் எங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலர் கோமதி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக முன்னாள் மாணவிகளான திருமதி இனிதா குமார் அவர்களுக்கும் வெற்றி செல்வி அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி அமுதா அவர்களுக்கும் எங்கள் வார்டு கவுன்சிலரான திருமதி லலிதா கிருத்திகா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து கூடியிருக்கும் பல் மருத்துவர்கள் டாக்டர் நாகேந்திரன் டாக்டர் உமேஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் எங்கள் பல் மருத்துவ மாணவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் மற்றும் பெற்றோர்களுக்கும் மற்ற கட்சி மற்றும் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.